லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இங்க என்ன பிரச்சனை நடக்குது? உனக்கு ஜூஸ் கேக்குதா? என்ன சொன்ன? நீ ஒருத்தரோட அப்பாவை ஈவரக்கு இல்லாம கொண்டுட்டு கல்யாண விருந்துக்கு ரெடி ஆவீங்க, நான் ஜூஸ் குடிக்க கூடாதா? டென்ஷன் பண்ணாத அரவிந்த். உன்னை டென்ஷன் பண்ணதாடி இதெல்லாம் பண்றேன். சரி நீ அப்புறமா டென்ஷன் ஆகு, முதல்ல என் டவுட் கிளியர் பண்ணு. என்ன அது இந்த ஜூஸ்ல சுகர் போடவா வேணாமா? சுகர் போடாம குடிச்சா உடம்புக்கு நல்லது தானே, ஆனா அவ்வளவு டேஸ்டாவே இருக்காதே. ப்ளீஸ், இதுல என்னால ஒரு முடிவுக்கே வர முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. கொஞ்சம் பாய்சன் இருக்குல்ல, பாய்சன் அத ஊத்தி குடி. ஷூர், அடுத்த தடவை உனக்கு கொடுக்கும்போது கண்டிப்பா அதை ஃபாலோ பண்றேன் டியர். இப்போ இதுல சுகர் ஜாஸ்தியா போட்டு குடிக்கிறேன், ஏன்னா உன் முகத்தை இப்படி பார்க்க ஹாப்பியா இருக்கு. இந்த வீட்ல எல்லாரும் என்ன வில்லின்னு நினைக்கிறாங்க, ஆனா நீ தாண்டா உண்மையான வில்லன். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷப்படாத, இத ரொம்ப நாள் உன்னால மூடி மறைக்க முடியாது. கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் தெரிய வரும். அதெல்லாம் அப்புறம் பாத்துங்க ராதிகா. ஆனா ஒண்ணு, உன் அளவுக்குலாம் வரவே முடியாது செல்லம். பா 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 என்ன பிளானு? இந்த பக்கம் கூட பிறந்த தம்பியோட கல்யாண ரிசப்ஷன், இந்த பக்கம் உயிருக்கு உயிரான பார்த்திபனோட அப்பாவோட காரியம். ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்க போகுது. இதுல ஒரு ரஜினி ரெண்டுல எங்க இருக்க போறா? முரளிக்கு நடக்க போற சடங்குல கலந்துக்காம போனா ரஜினிய குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவீங்க. அதே பார்த்திபனோட அப்பாவோட காரியத்துக்கு போகாம இருந்தா வருத்தத்துல இருக்க பார்த்திபன் கோவமாயி டென்ஷன் ஆவான். ஏற்கனவே ரஜினி மேல கோவமா இருக்கான். வா, ரஜினிக்கு செம்ம செக் இல்ல? அந்த மாதிரி ஒரு பிரில்லியன்ட் மூவ்லாம் ஒன்ன தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது ராதிகா. யாராலையும் பிளான் பண்ண முடியாது. அவ்வளவு பிரில்லியன்ட் செக் வச்சு நான் என்ன செய்ய? உன்னை இந்த வீட்ல இருந்து துரத்த முடியலையே. நீ எப்ப இந்த வீட்டை விட்டு போறியோ அப்பதான் எனக்கு நிம்மதி. போ ஃபர்ஸ்ட். இந்த பாரு, என் பெட்டியெல்லாம் எப்பவோ பேக் பண்ணி ரெடியா வச்சிருக்க. நீங்க பண்ற கேடித்தனத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டே இருக்காம என்னைக்காவது ஒரு நாள் ரஜினி உங்களை வெளுத்துருவாள்ல, அன்னைக்கு நான் கிளம்பிடுறேன். அப்படின்னா அது உன் கனவுல கூட நடக்காது. அப்படி பண்றவளா இருந்தா இதுக்குள்ள நடந்திருக்கணுமே. அதான்டி, அதான் அவ பாசத்தை கத்தியாக்கி அவ கண்ணிலே குத்துறீங்கல்ல. ஏன் அவ மேல என்ன உங்களுக்கு ஆத்திரம்? அவ என்ன துரோகம் பண்ண உங்களுக்கு? ஏன் உனக்கு தெரியாதா? நீயும் தானே அதுல கூட்டு. அம்மா தாயே, என்ன ஏமாத்தி உன்னை என் தள்ள கட்டி வச்சான்னு மறுபடியும் ஆரம்பிச்சிடாத. அதெல்லாம் எப்படி சொன்னாலும் உனக்கு புரியவே புரியாது. ரஜினிய பத்தி நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். அது போதும் எனக்கு. நீ வேணா பாரு, பார்த்திபனோட அப்பா காரியத்துக்கு போகாம அவ இங்கதான் இருக்க போறா. இதுக்கப்புறம் யாரு நினைச்சாலும் பார்த்திபனையும் அவளையும் சேர்க்கவே முடியாது. பார்க்கதானே போற, பாரு. குடி, நல்லா குடி. அம்மா, அம்மா என்ன மன்னிச்சிருமா, தெரியாம செஞ்சிட்டமா. அம்மா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருமா, தெரியாம செஞ்சிட்டமா. என்ன மன்னிச்சிரு சொல்லுமா, நான் எந்திரப்பேன். என்ன மன்னிச்சிருமா.
என்னடா முரளி இப்படி பண்ற? ஷோ அம்மா, என்னை யார் வேணாலும் வெறுக்கலாமா, ஆனா நீ மட்டும் என்ன வெறுத்துறாதம்மா. நான் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கேன். அப்ப எல்லாம் இந்த குடும்பத்துல நீ ஒரு ஆள் தாமா எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்க. ராதிகா அக்கா கல்யாணம் தப்ப பணத்தை தூக்கிட்டு நான் ஓடிட்டேன். அந்த சமயத்துல நீ தான் எனக்கு சப்போர்ட் பண்ண. இப்ப நான் நிஜமாவே திருந்தி வாழணும்னு நினைக்கிறேம்மா. டேய் என்னை இப்படி கை விட்டுறாதம்மா. நான் நல்லா வாழ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுமா, ப்ளீஸ்மா. டேய் நீ எப்பவும் நல்லா இருக்கணும் தாண்டா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ நல்லா வாழணுங்கிறது தான் என்னோட ஆசையும். அதுக்கு நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன்டா. நீ நீ முதல்ல கண்ணை தொட. அழாத, கண்ணை தொட. அம்மா, உன்ன மாதிரி அக்காவை என்ன மன்னிச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க சொல்லுமா. டேய் அவகிட்ட நான் எப்படிடா பேசுறது? என் மாமனார் சமாதானமாயி நம்ம குடும்பத்தோட சம்பந்தம் வைக்க சித்தப்பா மட்டும் இல்லம்மா, அக்கா தான். அவளுக்காக தான் அவர் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கே வராரு. அக்கா இந்த ஃபங்க்ஷன்ல இருந்தாதாமா அவர் என்னை ஏத்துப்பாரு. என் வாழ்க்கையே நல்லா இருக்கும்மா. டேய் பார்த்திபனோட அப்பா இறந்திருக்காருடா. பார்த்திபன் ரஜினி 2 பேரும் மனசு உடைஞ்சிருக்காங்கடா. உன்ன மாதிரி பார்த்திபனும் எனக்கு புள்ளதாண்டா. அவ என் வயித்துல பொறக்கல, அவ்வளவுதான் வித்தியாசம். அவன் கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம எப்படிடா வீட்டுல விசேஷம் வைக்க முடியும்? மா, பார்த்திபா மாமா மேல எனக்கும் வருத்தம் இருக்குமா. அதே சமயத்துல ரஜினி அக்கா மேல எனக்கு அக்கறை இருக்குமா. ஆனா எனக்கு இதை விட்டா வேற வாய்ப்பே இல்லம்மா. அம்மா, ஒரு நாள் ஃபுல்லா தேவையில்லம்மா. அவரு வந்துட்டு போற ஒரு 4 மணி நேரம் ரஜினி அக்கா இருந்தா போதுமா. இல்லடா, வேண்டாண்டா. மா, ப்ளீஸ்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. எனக்காக நீதாம்மா பண்ணணும். அக்கா கிட்ட பேசுமா, ப்ளீஸ்மா. இல்லடா, ரஜினி மனசு ரொம்ப அம்மாமா, கஷ்டப்படும். ப்ளீஸ்மா, என்னை கைவிட்டுறாதம்மா. அக்கா கிட்ட பேசுமா, ப்ளீஸ்மா. சரிடா, நான் ரஜினி கிட்ட பேசுறேன். சரிம்மா. ஐயோ கடவுளே. மா, கூப்பிடுமா. ரஜினி எங்கடா அவ? தெரியலம்மா. ரஜினி ரஜினி, அது வந்து சொல்லு. என்னடா? சொல்லு, உன்கிட்ட தான் கேக்குறேம்மா. அது வந்து ஒன்னிலம்மா, அண்ணி உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா. அது என்னன்னு தான் கொஞ்சம் கேள. நல்லா இருந்த பார்த்திபனை இப்படி கொண்டு வந்துட்டீங்க. இதுக்கு மேல என்ன பேச இருக்கு உங்ககிட்டலாம்? பார்த்திபனோட அப்பா இறந்ததுல எல்லாருக்குமே வருத்தம் தான். ஆனா அன்னைக்கு விட்டுருந்தா இதோ இங்க நிக்கிறான முரளி, இவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருக்கும். இவனை காப்பாத்துனதுல அப்படி ஆயி போச்சு. இதுல நம்மளோட தப்பு என்னமா இருக்கு சொல்லு. இந்த மாதிரி எந்த காரணத்தையும் நான் கேட்க தயாரா இல்ல. இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்ட அத முதல்ல சொல்லு. அக்கா, முரளியோட மாமனாரு நம்ம வீட்டுக்கு வராருக்கா. கல்யாணம் தான் திடுதிப்புன்னு நடந்துருச்சு.
ஒரு சின்ன வரவேற்பு வச்சு ரிசப்ஷன் மாதிரி ஏதாவது நடத்திடலாம்னு சொல்றாருக்கா. அதான் அவரு வர அன்னைக்கு அரேஞ்ச் பண்றோம். ம், நடத்துங்க நடத்துங்க, நல்லா நடத்துங்க. ஒரு உயிர் போனதுக்கே வருத்தப்படாத நீங்க ஒருத்தர் மனசு கஷ்டப்படுறத பார்த்தா யோசிக்க போறீங்க? இந்த குடும்பத்தோட 2வது பொண்ணு நான் தான். என் மாமனாரு இந்த வீட்டோட சம்மந்தி இறந்துட்டாரு. அத பத்தின வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாம எப்படி உங்களால இதெல்லாம் ஏற்பாடு பண்ண முடியுது? இதுவே நம்ம குடும்பத்துல இப்படி ஆயிருந்தா அப்பவும் இப்படிதான் இருப்பீங்களா? ஐயோ ரஜினி, அதுக்காக இந்த குடும்பத்துல ஒரு உயிர் போகணும்னு நினைப்பியா? தம்பி இங்க பாருங்க, அந்த நினைப்பு எந்த ஜென்மத்திலயும் எனக்கு வராது. ஆனா உங்க நினைப்பு தான் தப்பா இருக்கு. நடந்த தப்ப சரி பண்ண எந்த முயற்சியும் பண்ண மாட்டேங்கிறீங்க. மேலும் மேலும் பெரிய தப்பு தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இது அப்படியே நினைச்சாலே எனக்கு ச்சே. ஏமா, இந்த ஃபங்க்ஷனுக்கு நீயுமா என்ன கூப்பிடணும்னு நினைச்ச? ஆ? அப்போ பார்த்திபன் கிட்ட சொன்னியே நீ என் பையன், நான் உன் அம்மான்னு. அதெல்லாம் வெறும் பேச்சுக்கு தானா? அவன் மனசுல சுமக்க முடியாத பாரத்தோட இருக்கான். இந்த மாதிரி சமயத்துல எப்படிமா உன்னால இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? ஆ? இவங்க கேட்டப்பவே நீயா வேண்டான்னு சொல்லிருக்கணும்ல. அத விட்டுட்டு நீயே வந்து என்கிட்ட பெர்மிஷன் கேக்குற? அது வந்து ரஜினி, அக்கா, அவரு வர்றதே உன்னை பார்க்கதான். உன்னை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரு சமாதானமாகி நம்ம வீட்டுக்கு வராருக்கா. டேய், உனக்கு கடைசி தடவையா சொல்றேன், உனக்கு ஃபங்க்ஷனே வைக்க வேண்டாம் நான் சொல்லல. பார்த்திபா மனசு சங்கடத்துல இருக்கும்போது இது வேண்டாம், புரியுதா? அவர் வரதா இருந்தா 40 நாள் கழிச்சு வர சொல்லு. அதுக்கு முன்னாடி என்னால எதுவுமே பண்ண முடியாது. அக்கா ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ். இந்த பாருமா, அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் அவர் ப்ரோக்ராம் எதையும் மாத்த முடியாது. அப்படி வரலனா இதோ இங்க நிக்கிறானே, இவன் வாழ்க்கை தான் பிரச்சனையில போய் முடியும். அப்படின்னா அத நீங்களே சமாளிங்க. இந்த விஷயத்துல இதுதான் என் முடிவு. நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் வர மாட்டேன். ரஜினி, ரஜினி. சகல, ம்? ரஜினி எடுத்த முடிவிலேயே இதுதான் சிறப்பான முடிவு. நெத்தியில் அடிச்சு சொன்ன மாதிரி சொல்லிட்டால, இவங்களுக்குலாம் நல்லா வேணும். சாரி பார்த்திபா. பார்த்திபா, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே தெரியலப்பா. ஆனா உன்னை இந்த மாதிரி எங்களால பார்க்க முடியலப்பா. பார்த்திபா, உங்க அப்பாவை நினைச்சு நீ வருத்தப்படுறதை விட உங்க அம்மாவை நினைச்சு பாரு பார்த்திபா. பார்த்திபா, ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கள பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு மகனா எங்க அப்பா ஆசைப்பட்டதை என்னால செய்ய முடியல. இப்போ எங்க அம்மா பக்கத்துல இருந்து ஆறுதலா ஒரு 4 வார்த்தை கூட வேண்டாம், அட்லீஸ்ட் அவங்க கையை பிடிச்சி பேசக்கூட முடியாம போயிடுச்சு. அவங்க முகத்துல கூட முழிக்க முடியாத மாதிரி ஒரு குற்றவாளியா நான் நிக்கிறேன். இப்படி எல்லாம் நினைச்சு உன்னையே நீ காயப்படுத்திக்காத பார்த்திபா.
உன் மேல எந்த தப்பும் இல்ல பார்த்திபா. ஆமா பார்த்திபா, இந்த குடும்பத்துல இருக்க 4 பேர் நினைச்சிருந்தா இது நடக்காம தடுத்திருக்க முடியும். ஆனா அவங்க அதை செய்யாம விட்டாங்க. இது அவங்களோட தப்பு தானே. நீ வருத்தப்படாத பார்த்திபா. யார சொல்லி என்ன பண்ண? எங்க அப்பா போய் சேர்ந்துட்டாரு. இனிமே அவர் இல்ல. எங்க அம்மா தனியாளாயிட்டாங்க. நான் அந்த வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க தகுதி இல்லாதவன் ஆயிட்டேன். இதுதான் நிஜம். பார்த்திபா, அது மட்டும் இல்ல பார்த்திபா, இன்னொரு நிஜமும் இருக்கு. நீ எவ்வளவு வலியும் வேதனையும் அனுபவிக்கிறியோ அதை விட 2 மடங்கு வலியும் வேதனையும் ரஜினி அனுபவிச்சுட்டு இருக்கா. நிஜமா தான் சொல்ற பார்த்திபா. நடந்த எல்லாத்துக்கும் தான் தான் காரணம்னு நினைச்சு குற்ற உணர்ச்சியில குறுகி போயிருக்கா. ஆமாப்பா. அதோட அவளை உண்மையா நேசிச்ச ஒருத்தனும் இப்ப அவகிட்ட முகம் கொடுத்து கூட பேசாம இருக்கான். அந்த வழி வேற இருக்கு அவளுக்கு. இந்த வீட்டுக்குள்ள வந்தப்பவே இந்த வீட்டு சூழ்நிலை என்னன்னு உனக்கு தெரியும். இங்க இருக்கவங்கள பத்தியும் உனக்கு தெரியும். அது எல்லாத்தையும் தாண்டி தான் நீ அவளை நேசிச்ச. ஒவ்வொருத்தரும் இங்க எவ்வளவு தப்பா இருக்காங்கன்னு அது தெரிஞ்சும் நீ ரஜினிக்காக நின்ன. பாத்திபா, எனக்கே எல்லாத்தையும் புரிய வச்சவன் நீதானே. இவ்வளவு நாள் நீ ரஜினி கூட இருந்ததை விட இப்போ அவ கூட நீ நிக்க வேண்டியதுதான் ரொம்ப முக்கியம் பார்த்திபா. உனக்குள்ள இருக்க கோபம் வலி எல்லாமே அவளுக்குள்ளயும் இருக்கு. இந்த சூழ்நிலையில அவளை கைவிட்டாத பார்த்திபா. இவ்வளவு நாளா நீங்க 2 பேரும் பிரியணும், உங்களை பிரிக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. அதுக்கான சூழ்நிலை இப்ப வந்துருச்சு. ஆனா அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துடாதீங்க பார்த்திபா. இந்த மாதிரி சமயத்துல தான் நீயும் ரஜினியும் ஸ்ட்ராங்கா கையை பிடிச்சு நிக்க வேண்டிய நேரம். விட்டுறாத பார்த்திபா. ரஜினி, என்னாச்சு? ஏன் தூங்காம டென்ஷனா இருக்க? இல்ல, பார்த்திபன் இன்னும் வரல. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அவ்வளவுதானா? பார்த்திபன் குபேரண்ணன் கூட தான் வெளியே போயிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நீ போய் தூங்கு, பயப்படாத. போ ரஜினி, போய் தூங்கு. மனசு கேட்காம இந்த மாதிரி பண்ணிருக்கா. சும்மா அவளை போட்டு. என்னாச்சு? என்னாச்சு? ரஜினி, இவன் என்ன வேலை பண்ணிருக்கான்னு உள்ள போய் பாரு. எங்க அப்பா அம்மா வீடு சொந்தம்னு எல்லாத்தையும் விட்டுட்டு உன் கூட வந்தேனே, என்னை இப்படி விட்டுட்டு போக பாக்குறே. ஏன்டா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? பாரு, அந்த பிள்ளையோட மூஞ்ச பாரு. அந்த பிள்ளைய விட்டுட்டு போக எப்படி மனசு வந்துச்சு? இந்த மாதிரி அறிவு கட்ட வேலை எல்லாம் பாக்குறிய, உருப்படியா ஒரு வேலை பார்க்க மாட்டியா? ஏன்னா இத்தனை பேர் இருக்கோம்ல, யார்கிட்டயாவது என்ன ஏன்னு சொல்லிருக்க வேண்டியது தானே? அறிவு கட்டவன சொல்றா. சொல்லடா. ஏய், சொல்றாங்கண்ணா. டேய், கேக்குறாங்கல்ல, சொல்லி தொலைய. சாகுற அளவுக்கு என்னடா பிரச்சனை உனக்கு? அக்கா, நீதான் அவன் ஃபங்க்ஷனுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டல, அதான் அவன் இந்த முடிவு எடுத்திருக்கான்.
அக்கா அக்கா please அக்கா. என்னை மன்னிச்சிருக்கா. முரளி எந்திரி முரளி, என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா சாரிக்கா. எந்திரி முரளி, தெரியாம எந்திரிடா. பண்ணிட்டேன்க்கா. என்னை மன்னிச்சிருக்கா. ஐயோ கடவுளே, எனக்கு வேற வழி தெரியலக்கா. நீ மட்டும் மனசு வைக்கலனா இவங்க அப்பா கோபத்துல என்ன பண்ணுவார்னே தெரியலக்கா. அப்படியே உயிர் போறதை விட இப்படி போகட்டும் தான் கணக்கு. ஐயோ முரளி, டேய் என்னலாம் அட பாவிங்களா, பாவண்டா ரஜினி. உங்க வாழ்க்கைய பத்தி யோசிச்சு பாக்குறீங்களே, அவ வாழ்க்கைய யோசிச்சு பாத்தீங்களா? ச்சே. அக்கா இப்படி அடம் பிடிக்காதுக்கா. அவன் இப்படி போய் சேர்றதுக்கு தான் அவனை சண்டை போட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வந்தீங்களா? அதுக்கு அவன் அங்கேயே செத்துருக்கலாம். ரஜினி இந்த ஒரே ஒரு தடவை தான், அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துப்பான். ப்ளீஸ் ரஜினி ஒத்துக்கோ, ஏன் வரேன்னு சொல்லு. ப்ளீஸ்க்கா, நீ முடியாதுன்னு சொன்னா என் வாழ்க்கை மொத்தமா முடிஞ்சு போயிடுங்க. முரளி அக்கா ஏமா ப்ளீஸ்க்கா நீங்கம்மா என் தாலியை எப்படியாவது காப்பாத்திடுங்கக்கா. ப்ளீஸ்க்கா அக்கா, எப்படியாவது என் தாலியை காப்பாத்துங்கக்கா.